ஹோலி பண்டிகை வண்ணங்களின் திருவிழா. ஹோலி அல்லது அரங்கபஞ்சமி என்று அழைக்கப்படும் பண்டிகை இளவேனிற்கால பண்டிகையாகும். இந்த பண்டிகை நமது இந்தியா, நேபாளம், வங்கதேசம் போன்ற நாடுகளிலும் சூரினாம், கயானா, தென்னாப்பிரிக்கா, திரினிதாத், இங்கிலாந்து, மொரீசியஸ் மற்றும் ஃபிஜி நட்சத்திரக்குறி போன்ற இந்து மக்கள் பரவலாக வாழும் நாடுகளிலும் விரிவாக கொண்டாடப்படுகின்றது. மேற்கு வங்காளம், வங்கதேசம் ஆகிய பகுதிகளில் தோல்யாத்திரை, தௌல் ஜாத்ரா அல்லது வசந்த உற்சவம், வசந்தகால திருவிழா என அழைக்கப்படுகின்றது. இது பெரும்பாலும் பிறச் சமூகத்தினரால் ஸ்ரீகிருஷ்ண பகவான் தொடர்புடைய மதுரா, பிருந்தாவனம், நந்தகோன், பச்சனா ஆகிய நகரங்களில் சிறப்பாக ஹோலி கொண்டாடப்படுகிறது. ஹோலி பண்டிகை காலத்தில் அவை நடைபெறும் 16 நாட்களும் இந்த நகரங்கள் சுற்றுலா தலங்களாக விளங்கும். ஹோலியின் முக்கிய நாளில் மக்கள் ஒருவர் மீதொருவர் வண்ணப் பொடிகளையோ அல்லது வண்ணம் கலந்த நீரையோ வீசிக்கொண்டு கொண்டாடுகின்றனர். அந்த நாளுக்கு முன்னதாக பெரிய நெருப்புகளை மூட்டுவார்கள். இது ஹோலிகா தகனம், ஹோலிகாவை எரித்தல் அல்லது சோட்டி ஹோலி, சிறிய ஹோலி எனவும் அழைக்கப்படும். இரண்யகசிபுவின் சகோதரி அரக்கி ஹோலிகா இளம் பிரகலாதனை நெருப்பில் போட முயன்ற போது அதிலிருந்து வியக்கத்தக்க வகையில் அவர் தப்பித்ததன் நினைவாக நெருப்புகள் மூட்டப்படுகின்றன. ஹோலிகா எரிந்தாள், ஆனால் கடவுள் விஷ்ணுவின் மீது விடாப்பிடியான பக்தி கொண்ட பிரகலாதன் தனது அசைக்க முடியாத தெய்வபக்தியின் காரணமாக எவ்வித காயமும் இன்றி உயிர் பிழைத்தான். ஹோலிகா நெருப்பில் எரிந்தாள், விஷ்ணு பக்தனான பிரகலாதனையே எரிக்க முயன்றதால் அவளது வரப்பலமும் வீணானது. ஹோலி பண்டிகை குளிர்காலத்தின் இறுதியில் பங்குனி பெளர்ணமி மாதத்தின் கடைசி முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகின்றது. இது பொதுவாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தின் இறுதியில் வரும். பஞ்சமிக்கு முழு நிலவிற்கு பிறகு 5வது நாள் சில நாட்கள் கழித்து வருகின்ற அரங்கபஞ்சமியுடன் இவ்வண்ண பண்டிகை முடிவடையும். இராதாவும் கோபியரும் ஹோலியை இசைக்கருவிகள் மீட்டிக் கொண்டாடினார்களாம். கண்ணன் வளர்ந்த விருந்தாவனத்திலும் மதுராவிலும் இந்த திருவிழா 16 நாட்களுக்கு இராதா கண்ணன் தெய்வீக காதலை கொண்டாடும் அரங்கபஞ்சமி வரை கொண்டாடப்படுகிறது. கண்ணனை கோபியருடன் விளையாடி இத்திருவிழாவை பரவலாக்கினாராம். ஹோலி கொண்டாட்டங்கள் வழக்கமாக இளவேனிற் காலத்தில் நிகழ்கின்றன. ஹோலி பண்டிகை உருவானதற்கு மற்றொரு கதையும் சொல்லப்படுகின்றது. தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் எரித்துவிட்டார். பின்னர் மன்மதனின் மனைவி ரதியின் வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் அவனை உயிர்ப்பித்தார். ஆனால் அருவ உருவத்தையே அவருக்கு வழங்கினார். இந்த நிகழ்வினை நினைவுகூரும் வகையிலேயே ஹோலி பண்டிகை என்று பெருந்தி ஏற்றி கொண்டாடுகின்றனர். அண்டத்தில் ஒளியின் திருவிழாவாக ஹோலி கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகையின் போது வேறுபட்ட அலைகளை கொண்ட ஒளிக்கதிர்கள் அண்டமெங்கும் பரவுகின்றன. இதனால் பல்வேறு வண்ணங்கள் தோன்றி சூழ்நிலையில் உள்ள தனிம பொருட்களின் செயல்பாட்டிற்கு ஊட்டமும் முழுமையும் அளிக்கின்றன. சர்வவல்லமை படைத்த இறைவன் ஸ்ரீகிருஷ்ணரால் கொண்டாடப்பட்ட சிறப்பையுடையது இந்த ஹோலி பண்டிகை. இன்று ஹோலியை பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்வான ஹோலி வாழ்த்துகள். நரசிம்மரை காக்க. ஸ்ரீகிருஷ்ண சரணம். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.